ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட சன்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். May 1 என்னோட சன்னோட பர்த்டே. ஸோ அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சோன்னே பேசிக்காக ஒரு டீ குடிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க கிளம்பியாச்சு. வீட்டுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5-6 பேர் தான். ஸோ அவங்களுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். போய் வாங்கிட்டு வந்தாச்சு. யூஷுவலாக மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் அதை வாஷ் பண்ணணும். ஸோ நான் மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டுத்தையுமே அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். தென் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெட்டெல்லாம் விரிச்சிட்டேன். பெட்டெல்லாம் விரிச்சாலே ரூம் ரொம்ப க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரே குப்பையாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாது, வரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி நான் முதல்ல இந்த மாதிரி விஷயத்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணேன். ஜிஷான் டிவி பார்த்துட்டு இருந்தான். சரி, இந்த கேப்பில் கடகடன்னு நம்ம வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு பிரியாணிக்கான வேலையும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வீடை முதல்ல பெருக்கி தொடச்சிட்டு ஜிஷானை குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குளிக்க வச்சு சும்மா ஒரு டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் போட்டு விட்டுட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வீட்டில் செய்யாததுனால ஒரு எக் ஆம்லெட்டில் கேரட் துருவி போட்டு ஒரு ஆம்லெட் செஞ்சு ஜிஷானுக்கு கொடுத்தாச்சு. ஜிஷானை குளிக்க வச்சாச்சு, சாப்பிட வச்சாச்சு. அடுத்தது கண்டிப்பாக ப்ரேயர் ரொம்ப முக்கியம். அதுவும் ஸ்பெஷலாக ஜிஷானோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே ஜிஷான் சீக்கிரம் எழுந்திரிச்சிருந்தா ப்ரேயர் பண்ணியிருந்துருக்கலாம். அவன் அப்போ தூங்கிட்டு இருந்தான். ஸோ இது ஆஃப்டர்நூன் லுஹர் டைம். ஸோ லுஹர் டைமில் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். ஜிஷானுக்கு நான் ப்ரேயர் அப்படிங்கிற விஷயத்த சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அவன் ப்ரே பண்ணும்போது ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணுவான்லாம் சொல்ல முடியாது. இடையில இங்கேயும் அங்கேயும் எல்லாம் ஓடுவான். ஸோ அதெல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ப்ரேயர் பண்ண கூப்பிட்டா அவன் வருவான், என் கூட நிற்பான், ப்ரேயர் பண்ணுவான். இடையில கொஞ்சம் விளையாடுவான். அது கிட்ஸோட இயல்பு. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் இருந்தாலே அவங்களுக்கு ப்ரே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் போகாமல் இருக்கும். ஸோ டெய்லி நான் ப்ரே பண்ணும்போது ஜிஷானையும் நான் என் கூட ப்ரே பண்ண வைப்பேன். அவன் சின்சியராக பண்ணுறானோ இல்லையோ, பட் அது ஒரு ஹேபிட்டாக வளரணும் அப்படின்றதுக்காக அவனுக்குன்னு ஒரு குட்டி ப்ரேயர் மேட்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் அந்த ஹேபிட்டை இப்போத்துலேருந்தே கொண்டு வந்துட்ருக்கோம். அவனுமே அதுக்கு நல்லாவே இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நாங்கள் ஜிஷானுக்காக ப்ரே பண்ண சொல்லி நானும் அவனும் சேர்ந்து ப்ரே பண்ணோம். அப்புறம் அது ஒரு ஹாப்பி டைமாக இருந்துச்சு எங்களுக்கு. ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பால் காய்ச்சி வச்சாச்சு பாயசத்துக்கு. பிரியாணி ரெடியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிரியாணி பாத்திரம் மட்டும்தான் ரெடியாக இருக்குது. தென் மட்டன் வேக வச்சாச்சு, திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சிக்கனும் நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மாமியார் தான் பிரியாணி செய்வாங்க. அவங்களோட பிரியாணி தான் சூப்பராக இருக்கும். ஸோ திங்ஸ் எல்லாம் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாமியாரும் வந்தாச்சு. பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கிச்சன் ஒரு ரணகலம் ஆயாச்சு. ஸோ தென் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பிட்ட மயக்கத்தில் கொஞ்சம் போய் படுத்துட்டாங்க. கிச்சன் ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. ஸோ எல்லோரும் படுத்துட்ருக்க இந்த டைமில் நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் டக்குன்னு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா பாத்திரம்லாம் கழுகி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் எல்லோரும் கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சு வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கேக் கட்டிங் பண்ணலாம். சும்மா ஜஸ்ட் வீட்லேயே நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கேக் கட்டிங் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் பலூன்ஸ் எல்லாம் ஊதி போட்டால் குழந்தைங்க விளையாடுவாங்கன்னு சொல்லி பலூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊதி ஜிஷானுக்கு அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவங்க கொஞ்சம் நேரம் நல்லா குவாலிட்டியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனோட கசின்ஸ் கூட சேர்ந்து அவனும் விளையாடிட்டு இருந்தான். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. கேக் இதுதான் ஜிஷானோட கேக். ரொம்ப குட்டியான ஒரு கேக் தான். சும்மா சிம்பிளாக வீட்டுக்குள்ளேயே வச்சு கட் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு 1/2 kg கேக் வாங்கி கேக் அங்கே வச்சுட்டு எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேஸ்கெட் பாலோட அந்த பேஸ்கெட் பார்த்தோன்னே எல்லாருக்கும் பழைய ஞாபகம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் அதில் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கேக் பாட்டு பரிதாபமாக அங்கே இருந்துச்சு. தென் அது முடிஞ்சதுக்கப்புறமா கேக் கட் பண்ணிடலாம், கேக்கை வச்சுட்டு பால் எங்கே கேக்கில் போய் விழுந்துருமோன்னு சொல்லி எல்லோரும் கேக் கட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி எல்லாம் விளையாட்டெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேக் கட்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பர்த்டே சாங்லாம் பாடினாங்க. ஜிஷானுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் வந்துடுச்சு.
எல்லோரும் சேர்ந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கேக் கட்டிங் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டே அண்ட் செகண்ட் பர்த்டே வந்து கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இதுதான் பெங்களூரில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ பெங்களூரில் ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு சிம்பிளான கேக் கட்டிங், ஒரு ஹாப்பி ஃபேமிலி டைமாக இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பெரியவங்க நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் இப்படி தான் என் சன்னோட தேர்ட் பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.